நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. சமூகத்தில் வந்து நோக்கி பார்க்கிறோம். காலை மாலை எங்களை கலிகூற பண்ணுகிற தேவன், எங்களை புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வேளையில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல என்னை பாதுகாத்தீர். ஆண்டவரே, ஜீவன் சுகபலன் தந்தீர். இந்த மாலை வேளையில் உம்மை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நீர் சமீபமாக இருக்கிற தேவன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறேன். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை நீர் ரட்சிக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் எங்கள் சமீபமாக இருந்து நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு வேண்டுதலுக்கு நீர் செவிசாய்த்து எங்கள் வேண்டிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை அருளி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, என்னென்ன எதிர்பார்ப்போடு இந்த சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். நீர் எங்களை காண்கிற தேவன். ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிற தேவன். நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவரே எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அதற்கேற்ற ஆண்டவரே நீர் எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு என்ன தேவைகள் என்பதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட நன்மைகளை ஆசீர்வாதங்களை இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிரசுரம் எங்கள் மத்தியில் நிறைவாக இருக்கவும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை உடைய நாமத்துக்கு கனத்தையும் மகிமை கொண்டு வருகிறதாக அங்கீகரிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆராதனையாக அமைய நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே எங்கள் சிந்தனைகளை எல்லாம் நீர் ஒருமுகப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலையை ஆண்டவரை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. தேவநாமத்துக்கு மகிமையாக நாம் பாடலை பாடுவோம். கீர்த்தனை 303. என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே. 303. என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனை
ஜெபம் செய்வோம். நம்முடைய பொதுவான பாவரிக்கை நாம் யாவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழிவிழைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தகளை செய்யாமல் செய்யத்தகாதகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுயமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்களுக்கு வாக்குத்தன்படியே நிர்பாகில குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கங்களை சீர்படுத்தும். இறக்குள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இதே பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமேன். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் சுபாவ லட்சணமாக இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலிகளினாலே நாங்கள் கட்டுண்டுள்ளாயினும் உருக்கமானதும் இந்த இரக்கத்தினால் எங்களை கட்டவிழ்த்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறோமாகிய இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற ராஜ்யம் வருவதாக, சித்தம் வரவங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள அப்பத்தில் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இடையிலே. ஆமேன். ஆண்டவரே, உதடுகளை திறந்தருளும். தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. சங்கீதம் 18 1 முதல் 20 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும் புனல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மை சூழ்ந்த கூடாரமாக்கினார். கர்த்தர் வானங்களில் குமரினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்கப்படினார். கல்மலையும் நெருப்பு தழலும் விழுந்தது. அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திவாரங்கள் காணப்பட்டது. என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த மகிமை உண்டாவதாக.
தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடம் பரிசுத்த லூக்கா என்பவருடைய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. பரிசுத்த லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டு, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார். கர்த்தர் அவனுக்கு பிரயோஜனமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவைத்துக் கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியது இல்லையா என்றார் என்பது வாசிக்க வேண்டிய பொதுவான வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுதி நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை சுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்திருக்கிறார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலது வாசல் பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை சுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்க கிறிஸ்துவையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் வைத்தலும் நித்திய ஜீவனும் என்று சுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற ராட்சியம் வருவதாக. சித்தம் வருவதற்கே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள பத்திரங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை திருப்பியும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சகல நல்ல ஆலோசனைகளுக்கும் சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணராகிய கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை மதடியாராக எங்களுக்கு தந்துள்ளோம். நாங்கள் உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படி நடக்க மன உற்சாகம் உள்ளவர்களாயிருந்து சத்துரு பயமில்லாமல் உம்மாலே காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதலோடும் எங்கள் ஜீவகாலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் கிருபை செய்துள்ளோம். கர்த்தாவே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த ராத்திரி நேற்று சகல மோசங்களுக்கும் விக்கனங்களுக்கும் அது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நன்றி நிமித்தம் வேண்டிக் கொள்ளுகிறோம். மகாதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையிலே நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சர்மார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவி அனுப்பி அவர்களும் உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியகர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாகதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை எங்களுக்கு கிருபையளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச்சு அறிந்து வாக்கள் இருக்கிறேன். கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் கூட நிறைவேற்றி இம்மையிலே சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட்டருளும். சகோதரர்கள், ஒரு நாள் தலைவர் நாம் ஜெபம் செய்வோம். கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
கட்டுண்டவர்களை அவர் விடுதலை ஆக்குகிறார். ஒருவேளை அநேக கட்டுகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு மக்கள் அநேக பில்லி சூழியத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், பலவிதமான நோய்களினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், பலவிதமான சூழ்நிலைகளிலே மனுஷனை இன்றைக்கு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். யார் இந்த கட்டுகளிலிருந்து எனக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி மக்கள் விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிறவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே நமக்கு அந்த விடுதலையை தர முடியும். இன்றைக்கு எந்த கட்டுகளாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எந்தெந்த காரியத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் தன் பாவ கயிறுகளினாலே அவன் கட்டப்பட்டான். தெலிலாளுடைய மடியிலே படுத்திருந்த பொழுது அவன் அவனுடைய பலத்தை எல்லாம் இழந்து போகும்படியாக அவனை கட்டு வைத்தார்கள். ஆனால் அந்த கட்டுகளிலிருந்து அவன் விடுதலையை பெற்றான். அந்த கட்டுகள் எல்லாம் நொறுக்கி போட்டது. இப்படியாக துன்மார்க்கன் தன் பாவ கயிறுகளினாலே அவன் கட்டப்படுகிறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நாம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அவர்களை கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போட்டார்கள். ஆனால் தேவன் அவருடைய கட்டுகளை உடைக்கும்படியாக அவர்கள் நடுவிலே கடந்து வந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் கட்டுகளை உடைத்த ஆண்டவர், சிம்சோனின் கட்டுகளை உடைத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த கட்டுகளானாலும் சரி, எப்படிப்பட்டதான அடிமைத்தனமான சூழ்நிலையாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். முதலாவதாக நீதிமொழியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, துன்மார்க்கன் தன் பாவ கயிறுகளினாலே அவன் கட்டப்படுகிறான் என்று அந்த வசனத்தை வாசிப்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், துன்மார்க்கனே அவனுடைய அக்கிரமங்களை அவனை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளினாலே அவன் கட்டப்படுகிறான். முதலாவதான ஒரு கட்டு எது என்று சொன்னால், துன்மார்க்கன் தன் பாவ கயிறுகளினாலே கட்டப்படுகிறான். பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது. மரணம் அங்கே நித்தியத்தை இழக்க பண்ணிவிடுகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவம் என்று சொன்னால் அநேக காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படியாமை பாவமாக இருக்கிறது. அநேக தேவனுடைய வார்த்தைகளை நாம் செய்யாதபடி மீறி நடக்கிறது ஒரு பாவம். அநேக வார்த்தைகளினாலே பாவம் இல்லாமல் போகாது. இச்சை பாவம், இப்படியாக பல காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. பாவங்கள் இன்றைக்கு பாவத்தின் தன்மையினாலே ஒரு மனுஷன் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். பாவம் ஒரு மனிதனை கட்டி வைத்து விடுகிறது. முதலாவதாக அவனுக்கு அது சாதாரணமாக தோன்றுகிறது. சிறிய காரியம்தானே, இதை செய்தால் என்ன என்று சொல்லி, ஒருவேளை சிகரெட் பழக்கமானாலும் சரி, போதை பழக்கமானாலும் சரி, ஒரு சிறிய காரியம்தானே என்று சொல்லி ஒருவேளை அவன் முதலாவதாக அதை ஆரம்பித்தால், ஆனால் அதை விட முடியாதபடிக்கு அந்த பாவங்கள், அந்த காரியங்கள் அவனை கட்டி வைத்து விடுகிறது. அவன் அதற்கு அடிமைப்பட்டு விடுகிறான். இப்படியாக ஏதோ ஒரு பாவத்திற்கு, ஒருவேளை மற்ற காட்சிகளை பார்க்கிறதுல, இச்சையான காரியங்களில, இப்படி ஏதோ ஒரு மனிதன் பாவத்தின் கயிறுகளினாலே கட்டப்பட்டு விடுகிறான். ஆனால் பாவத்தின் கட்டுகள் அவனை கட்டி வைத்திருக்கிறது. இன்றைக்கு அந்த கட்டுகளிலிருந்து மனுஷன் விடுதலை பெற விரும்புகிறான். ஆனால் அவனால் விடுதலை பெற என்ன வழி என்பதை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு இருக்கிறான். இன்றைக்கு மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், என்னுடைய பாவ பழக்க வழக்கத்திலிருந்து நான் விடுதலை பெற முடியவில்லை. நான் சாதாரணமாக இதை ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கு அதிலிருந்து ஒரு கட்டப்பட்டவனாக, ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாதவனாக இன்றைக்கு போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிறேன். யார் எனக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி ஏங்குகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லது இந்த பாவத்தினுடைய தன்மையிலிருந்து அவன் முழுவதுமாக காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 1 யோவானின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இயேசு சிலுவையிலே நமக்காக மரித்தார். அவருடைய சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படியானால் பாவத்துக்கு பரிகாரம் என்ன? இயேசுவின் இரத்தம். ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவன் கழுவப்பட வேண்டும், இயேசுவின் இரத்தத்தினாலே அவன் மீட்கப்பட வேண்டும். அதனாலே சிலுவையிலே அண்டையிலே அவன் வரும் பொழுது, இயேசுவை தேடும் பொழுது இந்த பாவத்தின் கட்டுகளிலிருந்து ஒரு மனிதன் முதலாவதாக விடுதலை பெறுகிறான். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது வாசித்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் ஒரு சம்பவத்தை நாம் வாசித்தோம். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் வாசித்த அந்த சம்பவத்தில் அங்கே 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஓய்வு நாளிலே ஒரு ஜெபாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் 18 வருஷம் ஒரு ஆவி அவளை பலவீனப்படுத்தி கொண்டிருந்தது. பலவீனப்படுத்துகிற ஆவி என்ன செய்வது? அவள் நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி ஒரு கூனியாகவே அவள் தரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாகிய அந்த பரிசுத்தமான தேவனுடைய ஆலயத்துல 18 வருஷம் அந்த ஸ்திரியானவள் வந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் அவளால் எவ்வளவோ நிமிர முடியாத ஒரு கூடி, ஒருவேளை சமுதாயத்தில் அவளை குறித்து பரியாசம் பண்ணியிருக்கலாம், அவளை குறித்து அற்பமாக எண்ணியிருக்கலாம், ஒருவேளை மற்றவர்கள் இது ஏதோ ஒரு காரியம் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை கட்டி வைத்திருந்தது. அந்த கட்டுகளிலிருந்து அவளை விடுதலை பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியானால் இன்றைக்கு சில ஆவிகள் மனிதனை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. பொல்லாத ஆவிகள். இன்றைக்கு மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம், அங்கே ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அவனை எப்பொழுதும் அலைக்கழிக்கிறது, தீயிலும் தண்ணீரிலும் அவன் விழுந்து போகிறான், அவன் மரண தருவாய்க்குள்ளாக போகிறான். அப்படிப்பட்ட ஆவிகள், இந்த ஜாதி பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலே அன்றி வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படியானால் ஒரு சில ஆவிகள் இன்றைக்கு மனிதர்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது, சில கட்டி வைத்திருக்கிறது. வாழ்க்கையிலே நிமிர்ந்து வாழ முடியாதபடி, நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு முன்பதாக நிமிர்ந்து தலை நிமிர்ந்து வாழ முடியாதபடி நம்மை அடிக்கடி பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவிகள் இன்றைக்கு மனுஷர்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பலவீனப்படுத்துகிற ஆவி 18 வருஷமாய் அவளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. இயேசு அவருடைய அடிமைத்தனமான அந்த நுகத்தடியை உடைத்தார். வேதம் சொல்லுகிறது, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டுகளிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். 18 வருஷமாய் அனுபவித்துக் கொண்டிருந்த வேதனை அவளுக்கு நீக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த நிமிர முடியாமல் இருந்த அந்த கூணம் அங்கு நீக்கப்பட்டது. இயேசு பலவீனத்தின் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பலவீனப்படுத்துகிற ஆவிகளில் இருந்து, நம்மை சோர்ந்து போக பண்ணுகிற ஆவியில் இருந்து, நம்மை துக்கப்படுத்துகிற ஆவியில் இருந்து இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். நாம் நிமிர்ந்து முடியாதபடி சமுதாயத்தில் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட சூழல் இருந்தாலும் நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். மூன்றாவதாக ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மரண கட்டுகளிலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறார். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசித்தோம், 18ஆம் சங்கீதம் 4-5 வசனத்தில் நாம் வாசித்த பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாதாள துச்சனம் என்னை பலப்படுத்தினது என்று சொல்லி அந்த 18ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அங்கே 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. இப்படியானால் ஒரு மரணத்தை குறித்த ஒரு பயம். இன்றைக்கு அநேக மக்களுக்கு இருக்கிற ஒரு பயம் என்னென்று சொன்னால், நான் மரித்து விடுவேனோ என்று சொல்கிற ஒரு பயம். இன்றைக்கு அநேக பில்லி சூனியங்களை ஏவி மனிதர்களுக்குள்ளாக பயத்தை கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு அநேகர் கைரேகை பார்க்கிறவர்கள் ஒருவேளை உடைய ஆயுசு நாட்கள் இவ்வளவுதான் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் ஒரு பயம் நாம் தொற்றிக்கொள்ளலாம். ஒருவேளை மரண கைதிகளுக்கு நாளிலே நீ மரித்து போவாய் என்று சொல்லி தூக்கிலிடப்படுவாய் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கிற மரண பயம். ஒருவேளை டாக்டர்கள் இன்றைக்கு இந்த வியாதியிலிருந்து உன்னை குணமாக்க முடியாது,
இந்த கேன்சர் நிமித்தமாக நீ மரித்து போவாய் என்று சொன்னால் அவர்களுக்கு எவ்வளவு பயங்கள் வருகிறது. நீ மரித்து போவாய், இவ்வளவுதான் உன்னுடைய ஆயுசு நாட்கள் என்று சொன்னால் மனிதனுக்குள்ளாக எவ்வளவு பயங்கள் வருகிறது. அதுதான் மரண பயம். இன்றைக்கு மரண பயத்தை நீக்கும்படியாக இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். சதா காலங்களும் மரண பயத்திற்குள்ளானவர்களை விடுதலை பண்ணும்படியாக இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நான் எங்கே மரித்து போவேனோ என்கிற வியாதி நிமித்தமாக மரித்து போவேனோ, அல்லது பலவிதமான காரியங்களின் நிமித்தமாக என்னுடைய ஆயுசு நாட்கள் முடிந்து போவோமோ என்று சொல்லி மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், ஏராளமான மக்கள், அநேகமாக தூக்கம் இல்லாமல் ஒருவேளை பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில தாயந்துகளை கட்டுகிற இன்னைக்கு மரண பயத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக சில கைகளில் தாளந்துகளை கட்டுகிறார்கள், சில கயிறுகளை கட்டுகிறார்கள். ஏதோ மந்திரவாதிகளிடத்திலே போய் ஓதிக்கொண்டு வந்து தாளந்துகளை கட்டுகிறார்கள். இப்படி பயத்தின் நிமித்தமாக ஒருவேளை பிசாசுக்கு பயம் அல்லது மரணத்தை குறித்த பயத்தின் நிமித்தமாக இந்த காரியத்தை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், மரண பயம் என்னை சூழ்ந்து கொண்டது, துச்சனப்படுவாக என்னை பயப்படுத்தினதே, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டு, ஆனாலும் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியினால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்து. அதற்கு பின்பு வருகிற வசனங்களில் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த பயத்திலிருந்து அவர் தூக்கி எடுத்தார். மரண பயத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்தார். இன்றைக்கு மக்கள் மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா வியாதியினாலே ஒருவேளை மரித்து போவோமே என்று சொல்லி சில பயத்தோடு இருக்கலாம். சில வியாதிகளிலே இன்றைக்கு கேன்சர் வியாதிகள், பயங்கரமான வியாதிகளின் நிமித்தமாக மரித்து போவனோ என்று சொல்லி ஒருவேளை பயத்தோடு மக்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம், எந்த பயத்தின் காரியமானாலும் சரி, இயேசு அந்த மரண பயத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிற தேவனை பார்த்தோம். முதலாவதாக பாவத்தின் கட்டுகளிலிருந்து அவர் நமக்கு விடுதலை தருகிறார். நம்முடைய பலவீனத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிறார். நம்முடைய மரண பயத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர், அவரை நம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற போல, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்படிப்பட்ட விடுதலையை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஒரு பாடலை நாம் பாடிட்டு அதற்கு என்பதாக நாம் ஜெபிக்கிறோம். நாம் யாவரும் எழுதி நின்று கிறிஸ்தவ கீர்த்தனை 86வது பாடலை பாடுவோம். அதற்கு பின்பதாக காணிக்கை வாங்கப்படும், பின்பதாக ஜெபம் செய்யப்படும். 86வது கீர்த்தனை. சுந்தர பரம தேவமைந்தன். அப்பொழுது காணிக்கை வாங்க. சுந்தர பரம தேவமைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி கீர்த்தனம் என்றும் அந்தரம் புவியும் தந்து சொந்த ஜீவனையும் ஏந்து ஆற்றினார். நம்மை ஒன்றாய் கூட்டினார், அருள் மூடி சூட்டினார், கிருபையால் பேச்சினாரே. துதி சுந்தர பரம் தேவமைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி
அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் இந்த பரிசுத்த ஓய்நாள் இந்த கிருபையினால் உடைய ஆலயத்திலிருந்து உம்மை நோக்கி நீ பார்த்து கொடுக்கிற கிருபைக்காக நீ சோதரராஜா. ஆண்டவராக இயேசு எங்களுக்காக கல்வாரி சிலர் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி ஆலயத்தில் கரத்துணி மேலிருந்து 2 பிரித்து எங்களை ஒருவரும் உடைய கிருபையினால் உடைய ஆலயத்திலிருந்து உண்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் உண்மை ஆராதிக்கும் நாமத்தை மகிமைப்படுத்தவும் சத்தியங்களை கேட்கவும் கர்த்தர் கிருபை செய்திகளை அதுக்காகவே சோதரப்பா. உமக்கு நன்றி சோதரம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்குது ஆண்டவர். என் ஆலயத்தில் என் கண்களும் செவிகளும் திறந்திருக்குன்னு சொன்னீங்களப்பா. என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளை தன்னை காத்து என் முகத்தை பார்க்கும் போது உங்க பாவங்களை மன்னித்து உங்க தேசத்துக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. எங்க தேசத்துக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 144 சட்டத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்ப அந்த கொரோனா ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. அப்பா அந்த கொரோனா நோயிலிருந்து ஒரு விடுதலை தாங்க, அந்த கொரோனா நோயிலிருந்து விடுதலை தாங்கப்பா. வேதம் சொல்கிறது குமாரன் விடுதலை கொடுத்தார், மீயாலே விடுதலை உண்டு சொன்னீங்களே சப்பா. எங்க பாவத்தை சிலர் செவந்தீங்க, நோயை சிலர் செவந்தீங்க, எங்களுடைய மீறலுக்காக நொறுக்கப்பட்டீங்க, காயப்பட்டீங்க அப்பா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ண தண்டனை உங்க மேல விழுந்தது. உங்களுடைய தழுவினால் குணம் அடைகிற ஆண்டவரே. இயேசுவே நோக்கி பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது என்னை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொன்னீங்களே ராஜா. உங்களுக்கு அறியாத எட்டாதி பெரிய கட்ட செவி சொன்னீர் ஆண்டவரே. அப்போ உங்களுடைய நாம அதிசயமானவர் அப்பா. நீர் ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே. இந்த வேலைக்கு தேசத்துக்காக செபிக்கிறோம். இந்திய தலைவர்களாக நல்ல ஞானத்தை கொடுங்க அப்பா. எப்படி சால்மராஜாவுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஜனங்களை வழிநடத்தினது போல நியாயத்தது போல இந்திய தேசத்துல எல்லா இந்திய தலைவருக்காக எல்லா மாநில தலைவர்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்ததுனால தேசத்தை எப்படி நடத்த வேண்டும் சொல்லி அந்த ஞானத்தை கொடுக்க முடியாது சொல்லிக்கிறோம். அடப்பட்ட ஆலயங்கள் துறக்கிட்டு ஆண்டவரே அப்பா. அந்த நாளைக்கு செபிக்கிறோம். 2 மாசமா ஆலயம் அடப்பட்டு ஆண்டவரே. வேதம் சொல்கிறது வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள ஆண்டவரே நீ சொல் ஆவும் கட்ட நிற்கும் ஏசப்பா. இந்த நாள் இப்படி திருச்சபைகளும் ஆலயங்கள் திறந்து குடும்பமா கர்த்தருடைய ஜனங்களுடைய ஆலயங்கள் ஆராதிக்க திருவீங்க. இந்த தடையை மாற்றும் ஆண்டவரே. தடைகளை மாற்றி கூட தேவன் பின்ன செல்லும் போல எல்லா தடைகளை மாற்றி ஆலயம் துறக்க திருவீங்க. தம்பி துறக்கத்தக்கதா பசுரை ஓடு திருவீங்க ஆண்டவரே. தடைகள் துறக்க திருவீங்க சப்பா. இங்க ஏழை மக்கள் பசியும் பட்டினி எவ்வளவு கஷ்டப்படுறதை பார்க்கணும் ஆண்டவரே. அன்னைக்கு விளைஞ்ச மக்கள் சாப்பாடு இல்லாம எவ்வளவு மக்கள் பட்டினி பசியோட தண்ணீரோட இருக்கு சப்பா. நீ கூப்பிடுத காக்க குஞ்சிக்கும் உணவு கொடுக்க கர்த்தர். எங்களை ஐஸ்வரமாக்க நீ தரித்திரமாய் மாற்றீங்களா சப்பா. இந்த பூமியிலே ஒளிகளை செய்யும் போது ஏழை மக்கள் 5000 மக்கள் உங்களுடைய பாதத்தில் இருக்கும் போது நீ விசாரித்து ஆண்டவரே யாதிகளை குணமாக்கி பிசாசிலிருந்து விடுதலை கொடுத்து 54 திருப்திப்படுத்தி 12 கூட மிச்சம் ஆண்டவரே. இந்த நாளைக்கு தேசத்துக்காக செபிக்கிறோம். ஏழை மக்களுக்காக செபிக்கிறோம். நம்மினால் திருப்திப்படுத்த தேவன் ஆண்டவரே. நாளை யாரெல்லாம் கஷ்டப்படுதலோ ஒருவருக்கு நீ கண்ணோக்கி பாராண்டவரே. தாப்பன் பிள்ளைக்கு இறங்குது போல கர்த்தர் பயந்தவருக்கு இறங்குவேன் சொல்கிறார் ஆண்டவரே. இறங்கும் ஆண்டவரே அப்பா. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் உங்களை மறக்க முடியும் சொல்கிறார் ஆண்டவரே. ஏழை மக்களுக்காக செபிக்கிறோம். திருச்சபை மக்களுக்காக செபிக்கிறோம். கிருபையினால் நடக்கிறதுக்காக சோத்ரம். எங்க திருச்சபையில 160 குடும்பத்தையும் நீங்க அதிசயமா கிருபையா நல்ல நேப்பராக இருந்து ஒரு நாள் உணவுகளை கொடுத்து அப்ப அந்த கொரோனா நோயத்தை விலக்கி கண்மணி போல் பாதுகாத்து எங்களுடைய பயத்தெல்லாம் நீக்கி தைரியப்படுத்தி இது வலுவை பிடித்து எங்கள் வெளிப்படுத்தி வர கிருபைக்காக சோதரம்ப்பா. அப்ப அவங்க நோக்கி செபிக்கிறோம். எங்க தேசத்துல பெரிய விடுதலை தாங்கப்பா. இந்த உலகத்துல இருக்க எல்லா கொரோனா இந்த கொள்ள நோய் ஒருவர் தான் விடுதலை கொடுக்க முடியுமாண்டவரே. இந்த மே மாசத்துல ஒரு பெரிய விடுதலை கிடைக்கத்தக்க அப்பா. ஜூன் மாசத்துல இருந்து நாங்க எல்லாரும் ஆலயத்துல இருந்து உங்களுடைய ஜனங்களுக்கு ஆராதிக்க கட்ட கிருபைக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த நாளை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த மாசம் இந்த ஆலயங்கள் திறந்து உண்மை ஆராதிக்க போதுக்காக சோதரம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போதுக்காக சோதரம். அப்ப அந்த வேலோட உங்களுடைய கிருபையினால் உங்களுடைய ஆலயத்துல வந்து நல்ல சத்தியத்தை கேட்டும் ஆண்டவரே. ஆபிரகாம் குமாரத்திக்கு 18 வருஷத்திலிருந்து பிசாசுக்கு விடுதலை கொடுத்த கர்த்த இந்த தேசத்துல பாவ பிடியிலிருந்து மரணம் பிடியிலிருந்து இந்த கொள்ள நோயிலிருந்து அப்ப அந்த கொரோனா நோயிலிருந்து எல்லா மக்களும் விடுதலை கொடுத்து கர்த்தரே தேவனை ஆராதிக்கும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த செய்யும். கர்த்தருடைய நாமத்தில் சோதரிக்கப்பட்டவர் என் ஆலயத்தை உங்களை ஆசீர்வதிப்பா. அப்படி ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற தேவனே, தர்மையான நாளைக்காக சோதரிக்கிறோமப்பா, நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கிருபையாக எங்களுடைய ஆயுசு நாட்களை ஒரு நாளை கூட்டி கொடுத்து விதமாக ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காய் சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்தில் வந்து உங்களுடைய மிகுந்த கிருபையின்படி நாங்கள் ஆண்டவரை விதமாக ஒரு சிலராய் கூடி ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை புகழுகிறோம், வணங்குகிறோம், உங்களுடைய நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபைகளை நினைத்து நாங்கள் உங்களை துதிக்கிறோம். நீர் பாராட்டின எல்லா விதமான நன்மைகளை நினைத்து உங்களுக்கு சோதனம் சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் ராஜா. ஆண்டவரே, இந்த அருமையான எருசலேம் ஆலயத்தில் நீ வீற்றிருக்கிறேன். எங்களுடைய விண்ணப்பங்களை ஜெபங்களை தொடர்ந்து நீர் கேட்டுக்கொண்டிருக்கிற அதற்காக சோதரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய அன்புக்காக, பாசத்துக்காக, நேசத்துக்காக, ஆண்டவரே உங்களுடைய அநாதி கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நல்லவர்கள் அன்று எங்கள் மீது அன்பு கூறாத நாங்கள் குறைவுள்ளவராய் இருந்தாலும் எங்கள் தகப்பன் நிறைவுள்ளவராய் இருக்கிறதற்காக சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை தயவாக எங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே துதிக்கிறோம் அப்பா. வியாதினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. ஆஸ்பத்திரியில் அட்மிட்டா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. பூர்வ சுகத்தோடு வீடு திரும்ப வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. நல்ல சுகத்தோடு வீடு திரும்ப வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. இந்த வியாதினாலே ஒருவரும் மறித்து போகாதபடி ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வியாதினாலே தவிக்கிற குடும்பங்களுக்காக, ஆண்டவரே இதனாலே இழந்து போன குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. எந்த விதை கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, வியாதியிலிருந்து சுகத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவர் தான் முடியும் அப்பா. நீர் ஒருவர் தான் அப்படி செய்ய முடியும் அப்பா. நீர் ஒருவர் தான் சுகப்படுத்த முடியும் ஐயா. மற்றபடியாக எத்தனையோ முயற்சி செய்து முடியாமல் போகிறது அப்பா. தேவனே, நீரே அப்பா அந்த வியாதியை விட்டு மனித குலத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. மனு குலத்திலிருந்து வியாதியை அகற்றி போட வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, கிருபையாக இந்த சமூகத்தில் நினைக்கிறோம் அப்பா. மனம் இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் அப்பா. ஆண்டவரே, இந்த மகாராஷ்டிரா பகுதியில் 30,000 40,000 பேர் சொல்லுகிறார்கள் அப்பா. அத்தனை பேர்களுக்கு ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிய புதிய ஆஸ்பத்திரி கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் என்று அவர்கள் ஆண்டவரை வழி பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. ஆனால் என் தேவனே, நீ அதில் ஆட்சி போட வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. அது அக்னினாலே சுட்டெரித்து போட வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஒருவரும் இந்த வியாதினாலே மறிக்காதபடி நீங்க ஆண்டவரே அப்பா அந்த வியாதியை நீ அழித்து போட வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அப்படி செய்கிற வல்லவராக இருக்கிறேன் நீரே. ஆண்டவரே, உடைய ஆலயத்தில் நின்று செபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வியாதியை அகற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எடுத்து பிள்ளைகளுக்காக சோதரம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கண்மணி போல காத்து தயவுக்காக சோதரம். தொடர்ந்து காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இப்படி ஆலயத்தை ஆசீர்வதிங்க அப்பா. எங்கள் ஆலயத்தை தொடர்ந்து வழிநடத்துங்க. திருச்சபையுடைய 160 குடும்பத்து பிள்ளைகளுக்காக சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பேர் பேராய் ஆசீர்வதிங்க. குறை குற்றங்கள் எல்லாம் மன்னித்து தயவாக ஆண்டவரே உடைய காருண்யத்தினாலே நீர் மனுக்குலத்துக்கு கொடுத்த ரட்சிப்பினாலே உடைய குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்த தேவன் ஆண்டவரை இந்த வியாதிகளிலிருந்து எல்லாம் எங்களை விடுவிக்காமல் விடுவிடப்பா. நீர் அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறபடியாலே சோதரிக்கிறோம். தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி எங்களை பாராட்டி எங்களுக்கு நேச கொடுத்த என் தேவனே சோதரிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க, திருச்சபை ஆசீர்வதிங்க. நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆலயத்திலே வந்து ஆராதனை செய்ய ஆண்டவரை நாங்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்க எங்களுக்கு அதிகளவிலே கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா மக்களையும் நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவரே, ஊருக்கு செல்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி காத்துக்கொள்ளும், பத்திரமாய் செல்ல ஆண்டவரே நடந்து பிரயாணப்பட்ட பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஒருவரே அரசாங்கம் கிருபை பாராட்டாலும் நீராக கிருபை பாராட்டுகிற தேவன் அப்பா. நீரே ஜீவன் பலன் சுகம் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதிகளும் சொல்லுகிறோம். பிரச்சனமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் பிதாவே. தொடர்ந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் இந்த மாலை வேளையிலும் ஆராதிக்க எங்களை கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, உலகத்திலே சாத்தானால் உலக மக்கள் கட்டப்பட்டிருக்கிற ஆண்டவரே சூழ்நிலைகளிலே வேலவீனத்தின் கட்டுகள், சாத்தானால் வருகிற கட்டுகள், வெளியே சூனிய கட்டுகள், ஆண்டவரே பாவ கட்டுகள், இப்படி எந்த கட்டுகளானாலும் என் ஆண்டவர் அதற்கு விடுதலை தருகிற வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய காரியங்களில் எது நாங்கள் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த நாட்களில் விடுதலை தந்து எங்களை வழிநடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக நாளிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்களை தாங்கும்படியாய், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் மக்களை எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், எங்களுக்கு வேண்டிய நல்ல ஆசீர்வாதங்களை சுகத்தை
விசேஷமாக ஆண்டவரே இந்த மரண பயங்கள் எல்லாம் நீங்கும்படியாய் ஆண்டவரே நீர் உதவி செய்யும். இந்த கொரோனா வைரஸ் எப்படியாவது அழிக்கப்படட்டும். ஆண்டவரே இந்த தேசத்தின் மக்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை தாரும் சாமி, நல்ல விடுதலையை தாரும். ஆண்டவரே வியாதி நிமித்தமாக பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நல்ல சுகத்தை கொடுக்கிற தேவன் என்பதை நம்பும்படியாக நம்பிக்கை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே எங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் திருச்சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். துதிக்கான மகிமை எல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்களும் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அணைப்போம். வார்த்தையென்னும் அப்பத்தாலே போசித்து வளர்ப்பியோம். இப்போதும் உம்மை தேடிக் கொண்டேன் மனதார போசியோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு செல்வர கடவோம்.